உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி கால ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம் ஒவ்வொருவர் செவிகளிலும் துணிக்க வேண்டிய ஒரு சத்தம், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்பதே. ஆனால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாரங்கள் நம் ஓட்டத்தை தடை செய்யவும் காலதாமதமாகவும் செய்கின்றன. துரிதமாய் இயங்க வேண்டிய இந்த காலத்தில் சோம்பேறித்தனத்தினால் நம் ஓட்டத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாருங்கள் செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகும்படி ஆயத்தப்படக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓட்டம் சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தை போலல்ல. இந்த ஓட்டத்தின் சகல விதமான நிலைகளை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் துவங்கவும் சரியான விதத்தில் முடிக்கவும் நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தின் சாரம் என்னதென்கிறதை நாம் புரியாது இருக்கிறது உண்டானால் இவைகளை நாம் மெய்யாகவே அடைந்து தீர்க்கிறது என்பது, இந்த ஓட்டத்தினுடைய இறுதி நிலைகளை எட்டுகிறது என்பது அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடியும். இப்போ கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு ஓட்டத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பலவிதமான உடற்பயிற்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. பலவிதமான இந்த உணவு பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இது மாதிரி சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திற்குரிய தகுதி நிலைகளை எட்ட நம்மால் ஆகும். அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு என்கின்ற பலவிதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. அதில் குறிப்பாக என்ன தகுதியை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார் அப்படின்னா, இந்த ஓட்டம் இது மாம்சீக ரீதியான ஒரு ஓட்டத்தை போல அல்லாமல் இது ஆவிக்குரிய ரீதியாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஓட்டமாக இருக்கிறதுனால மாம்சத்தின் எல்லா நிலைகளும் முற்றிலும் அகற்றப்பட்டு ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பி ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட இந்த ஓட்டத்தின் காரியங்களை நீங்களும் நானும் ஓட வேண்டியது அவசியம். அப்போ இதற்கு என்ன காரியம் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா, ஆவிக்குரிய நிலை மேலெழும்பக்கூடிய அனுபவமாகிய மறுரூபத்தின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உள்ளே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியின் நிலை மேலெழும்பவும் மேலே இப்பொழுது ஆட்சியின் ஊடாக கடந்து போகக்கூடிய இந்த மாம்சத்தின் நிலை உள்ளடக்கப்படவும் தக்கதான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய எல்லா கண்ணோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக, ஆவிக்குரிய எல்லா தொலைநோக்கு பார்வைகளை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக எவைகள் எல்லாவற்றையும் செய்தால் இந்த ஆவிக்குரிய சித்தத்தின் காரியங்களை நிறைவாக்க முடியும் என்கிறதை பற்றியும், தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஓட்டத்தின் ஊடாக நீங்களும் நானும் ஓடி முடித்து தேவனுடைய சித்தத்தை எப்படியெல்லாம் நிறைவாக்க முடியும் என்கின்ற பல விதமான சூழ்நிலைகளை இந்த ஆவிக்குரிய கண்களினால் தான் உங்களாலும் என்னாலும் கண்டு உணர முடியும். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, மாம்சத்தின் நிலைகள் முற்றிலும் அகற்றப்பட்டு ஆவியினுடைய நிலைகள் மேலெழும்ப
வேண்டியது அவசியமான ஒன்று. இதைத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வந்து வாசிக்கிறோம், மறுரூபம் என்கின்ற ஒரு சாயல் என்கிறதை பற்றி. இப்போ கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்தினுடைய எல்லா நிலைகளும் அகற்றப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆவியின் நிலை மேலெழும்பி ஆவிக்குரிய மண்டலத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றதாக நம்முடைய ஆவியின் நிலை மாற்றத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய மறுரூபத்தினுடைய சாயல் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒன்று நம்முடைய சிந்தனையில, நம்முடைய சுபாவங்கள்ல, நம்முடைய உருவங்கள்ல, நம்முடைய ஓட்டங்கள்ல, நம்முடைய ஜெபங்கள்ல, இப்படி பலவிதமான மாற்றங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். இந்த மறுரூபம் எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஆவியானவருடைய இயக்கத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்வது ரொம்ப ஒரு கடினம். ஆவியினுடைய வழியை மனிதன் இனதென்று அறிய முடியாது. வசனத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. அது எந்த இடத்திலிருந்து தோன்றுகிறது, எதை நோக்கி அது மெய்யாகவே நம்மை அந்த காரியங்கள் யாவற்றையும் அழைத்து கொண்டு போகிறது, இவைகளை மனுஷனுடைய மனம் உணர முடியாது. அப்போ அந்த ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய சாயல் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் சாயலுக்கு ஒத்ததாக மாற்றமடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய இயக்கத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்று உணர முடியும். இந்த ஆவியானவராகிய தேவன் பல விதமான விஷயங்களை நம்மோடு கூட பேசும் பொழுது சில காரியங்களை நேரடியாகவும், சில காரியங்களை மறைமுகமாகவும், சில காரியங்களை உவமைகளின் மூலமும் ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே சகல விதமான ஞானமும் அல்லது புத்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். சில காரியங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்கிறது அரிதாக காணப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது உண்டானால், இவைகளை நீங்கள் விளங்கிக் கொள்கிறதற்கு முன்பதாகவே அவைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடலாம். ஏன்னா இந்த காலங்கள் மிகவும் குறுகின காலங்களாக இருக்கிறதுனால அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை உடனுக்குடன் நீங்களும் நானும் அறிய பழக வேண்டியது அவசியம். ஆவியானவராகிய தேவன் எதை நினைக்கிறாரோ அதை உடனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய சாயலான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கிறது. இந்த மறுரூபம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான பழைய நிலைகளோடும் பாவ நிலைகளோடும் கூட இந்த மறுரூபத்தின் அந்த சாயலை அடைகிறது முடியாது. இவைகளிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் இந்த மறுரூபத்திற்கு எதிராக காணப்படும் பல விதமான சுபாவங்களிலே நின்று நீங்கள் வேறுபிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த மறுரூபம் முழுமையான ஒரு நிலைகளை எட்ட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பாரமான பல விதமான நிலைகள் நம்மை உலகத்தோடு கூட பிணைக்கக்கூடிய பல விதமான சுபாவங்களோடு கூட மறுரூபத்தின் நிலைகளை அடைகிறது கடினம், முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் புத்தகத்தில் வந்து வாசித்திருக்கிறோம். தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்தைகளும் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது ராட்சச சந்ததியை போல நம்முடைய சுபாவங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து வருகிறத பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் முதல் விஷயமாய் புறம்பாக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான உலகத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே நின்று நீங்கள் கட்டவிழ்க்கப்பட துவங்கினால் மட்டும்தான் இந்த மறுரூபத்தின் முழுமையின் நிலைகளை எட்ட நம்மால் ஆகும். இந்த மறுரூபத்தின் முழுமையான நிலைகளை எட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அழுத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான பாரங்கள், அது ஒரு வேளை பாவமாக இருக்கலாம், உலக கவலையாக இருக்கலாம், அல்லது உலகத்தை பற்றிதான அநேக விதமான ஆசைகளாக இருக்கலாம், அல்லது தேவன் அருவருக்கக்கூடிய பல விதமான சுபாவங்களாய் காணப்படலாம். எதுவாய் இருக்க ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நின்று நாம் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த மறுரூபத்தின் முழுமையான அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார் அப்படின்னா, இந்த பொறுமையான அந்த ஓட்டத்தின் ஊடாக நம்ம கடந்து போய் இலக்கின் அந்த இறுதி நிலைகளை எட்ட வேண்டும் என்று சொன்னாலே பாரமான எல்லாவற்றையும் முதல் காரியம் புறம்பே தள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் பாரமான எல்லாவற்றையும் புறம்பாக்க துவங்கினால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கி கடைசி பரியந்தம் கர்த்தராகிய தேவனுடைய இஷ்டத்தின்படி ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் அதில் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அதில் 18வது வசனம், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாய் தோன்றக்கூடியது அது ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய மனதிலே என்ன விதமான யோசனையோடு கூட கடந்து போனாங்க அப்படின்னா, இந்த எல்லா விதமான காரியம் ஒருவேளை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இம்மைக்குரிய நன்மையாக காணப்பட ஆரம்பித்தாலும், இவைகளே நான் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் மறுமையின் நிலைகளை எட்ட முடியாது என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தாங்க. தங்களுடைய ஜீவனை காப்பாற்றும் முகாந்திரமாக அந்த கப்பலிலே காணப்படக்கூடிய பலவிதமான சரக்குகள் யாவற்றையும் சமுத்திரத்திலே அவர்கள் தூக்கி எறிய துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, 19வது வசனம், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே இழுத்து எறிந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கப்பலுக்கு தேவையான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இது ஒருவேளை அநேக விதமான பழுது நீக்கக்கூடிய கருவிகளாக இருக்கலாம், அல்லது கப்பலுக்கு தேவையான பல விதமான உபகரணங்களாக கூட காணப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஜீவனுக்கு அவைகள் ஈடானவைகள் அல்ல என்பதை அந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்ததுனால, அந்த காற்றினுடைய மும்முரத்தின் வேகத்தை அவர்கள் அறிய துவங்க ஆரம்பித்ததினால், இவைகளிலே நின்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கப்பலினுடைய பாரமான காரியங்களை லகுவாக்கினால் மட்டும்தான் இது சாத்தியமாக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்து இந்த எல்லா விதமான அந்த தளவாடங்கள் யாவற்றையும் அவர்கள் சமுத்திரத்தை தூக்கி எறிய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 3வது ஒரு காரியத்தை பாருங்க, 38வது வசனம், திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். 3வது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது உணவு. சாப்பாடு இல்லாமல் வாழ்கிறது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இவைகளையும் ஜீவனையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஜீவனுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஈடாக உங்களாலும் என்னாலும் பேசப்பட முடியாது. அப்போ ஜீவனை அவர்கள் பாதுகாக்கும் முகாந்திரமாக இந்த எல்லா விதமான கோதுமைகள் யாவற்றையும் சமுத்திரத்திலே தூக்கி எறிய துவங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தூக்கி எறிய துவங்கி கப்பலை அவர்கள் லகுவாக்க ஆரம்பித்ததினாலே அவர்கள் விரும்புகின்ற கரையை சென்று அடைய அவர்களால் முடிந்தது. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தமாக காணப்படும் இந்த மறுரூபத்தின் முழுமையை நாம் எட்ட வேண்டும் என்றால் பலவிதமான சரக்குகளை நம்ம தூக்கி எறியணும், பலவிதமான தளவாடங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும், பலவிதமான நமக்கு தேவையான அநேக விதமான ஆகாரத்தை போன்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பலவிதமான விஷயங்களை நீங்கள் தூக்கி எறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த முழுமையின் நிலையை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். ஏன்னா இவைகளோடு கூட நீங்களும் நானும் மறுரூபத்தின் நிலைகளை எட்டுகிறது முடியாது. மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போகணும்னு சொன்னால் பலவிதமான தேவையற்ற காரியங்களை நீங்கள் புறம்பே தள்ள துவங்கினால் மட்டும்தான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்பட முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது அப்படின்னா, அந்த சுமைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் தூக்கி எறியுங்கள். இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு சுமையை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக பார்க்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரம் அது 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். என்ன சொல்றது பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த சோம்பல் தனமான ஒரு நிலை, அல்லது ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கும் பொழுது அந்த பொறுப்பை பற்றி அக்கறை இல்லாமல் நீங்களும் நானும் இயக்கமற்று காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல நம்முடைய உரிமைகள் யாவற்றையும் இழந்து வேதத்திலே ஆண்டவராக தேவன் சொல்கிறதை போல பகுதி கட்டும் நிலைகளின் ஊடாக அல்லது மற்றவர்களுக்கு நாம் தண்டம் கட்டக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன் தன் காலங்களிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அவன் சோம்பி திரியக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அல்ல. இன்னும் நான் கொஞ்சம் கைமுடக்கி படுக்கட்டும், இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சற்று நான் உறக்கத்தின் ஊடாக கடந்து போகட்டும் என்கிற ஒரு காலம் இந்த காலம் கிடையாது. இந்த காலம் நீங்களும் நானும் இயங்கி அநேகம் விதமான காரியங்களை சுதந்திரிக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்திலே நீங்களும் நானும் அமைதியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், எனக்கென்ன வந்தது என்று சொல்லி உலகத்திலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தும் பாராதவர்களைப் போல, உலகத்திலே வரக்கூடிய அநேகம் விதமான சோதனைகளை கண்டும் காணாதவர்களைப் போல, யாருக்கோ பிரச்சனை வந்தால் அதனால் எனக்கு என்ன பாதிப்பு வருகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் கவலையற்று காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் எதிரியினுடைய வல்லமை உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால்தான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், சோம்பேறி மெய்யாகவே பகுதி கட்டக்கூடியவனாய் எதிரிக்கு அடிமையாக அவன் மாற்றமடைய துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். எதிரி யாரின் மேலே தன்னுடைய கரங்களை வைக்கப் போகின்றான் அப்படின்னா, இயக்கம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவனின் மேலே தன்னுடைய கண்களை வைப்பானே தவிர அவன் தன்னுடைய கரங்களை அவன் மேல் நீட்ட முடியாது. ஏன்னா அவன் எல்லா நேரத்திலும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போறான். எப்பொழுது ஒரு மனுஷன் இயக்கம் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறானோ, ஒருவேளை அவன் ஜபமாகிய இயக்கம் இல்லாமல், அல்லது ஊழியமாகிய இயக்கம் இல்லாமல், அல்லது ஆவிக்குரிய காரியங்களை பற்றிதான இயக்கம் இல்லாமல், ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவன் சோம்பலாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானாலே, சாத்தான் அவன் மேல் தன்னுடைய கண்களை வைத்து அவனை மெய்யாகவே தன்வசமாய் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். தன்வசமாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, தனக்கு அடிமையாக அவனை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, இது சோம்பி தெரிய வேண்டிய ஒரு காலம் அல்ல, நீங்களும் நானும் இயங்க வேண்டிய ஒரு காலம். இந்த சோம்பி தெரியக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னாலே, இவைகளை பற்றி என்ன விளக்கத்தை நான் உங்களோடு கூட பேச முடியும்? எளிதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு சபையின் ஊடாக நான் கடந்து போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய நிறைய அந்த யூடியூப் சேனலின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணுகிறேன், அல்லது அந்த கூட்டத்தின் ஊடாக நான் பங்கு பெறுகிறேன், அல்லது அந்த ஆலய ஆராதனை ஊடாக நான் பங்கு பெறுகின்றேன். உள்ளே போகிறேன், உள்ளே போய் காணிக்கை போடுகின்றேன், உள்ளே போய் பாடல் பாடுகின்றேன், ஆராதனையின் ஊடாக கடந்து போகின்றேன். எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்த பின்பு ஒரு மனிதன் முன்பதாக நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகின்றார். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லா விதமான காரியங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொண்டு வீட்டுக்கு நான் திரும்பி வந்துடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல உங்கள் சபை ஆராதனையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக கடந்து போகக்கூடிய கன்வென்ஷன் கூட்டங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக இயக்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு முன்பதாக உங்களுடைய கிரியை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசாமல் தான் உட்காந்துருப்பீங்க. அது உட்கார்ந்து நீங்கள் கேட்பீங்களே தவிர உங்களுடைய இயக்கம் ஒன்றுமே இருக்காது. யாரோ தியானிக்கக்கூடிய தியானங்களை கேட்டு நான் திருப்தி அடைய ஆரம்பிச்சிடறேன். யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நான் திருப்தியாக கடந்து போக ஆரம்பிச்சிடறேன். இதுதான் இயக்கமற்ற ஒரு நிலை என்கிறதை நீங்களும் நானும் முதல் காரியம் தெளிவான விதத்தில் கற்று உணர வேண்டியது அவசியம். இப்போ சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இயங்காது இருக்கிறது உண்டானால் இனி கடைசி வரைக்கும் உங்களாலும் என்னாலும் அந்த ஒரு காரியத்தை இயக்கத்தின் ஊடாக ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. உங்களையும் என்னையும் தியானிக்கக்கூடிய விஷயத்திலே இயங்காது இருக்கக்கூடிய நிலைகளை சாத்தான் உருவாக்க துவங்க ஆரம்பித்தாலே இனி ஒரு நாளும் கூட உங்களாலும் என்னாலும் இந்த தியானத்தின் ஊடாக கடந்து வர முடியாது. இன்றைக்கு நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஜெபம் என்கிற பேர்ல நிறைய ஜனங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க. ஜெப குறிப்புகளை ஜெபிக்கக்கூடிய மக்கள், அநேக விதமான மக்கள், ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சில பேர் ஜெபிப்பாங்க. மற்றவர்கள் உட்கார்ந்து அந்த ஜெபத்தை கேட்போமே தவிர அதில் என்னுடைய பிரயாசம் ஒன்றுமே இருக்காது. இப்படி நான் ஜெபத்தினுடைய அந்த காரியங்களை இழக்கிறது உண்டானால் இனி ஒரு நாள் வரும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று அமர ஆரம்பித்தாலும் கூட என்னால் நிச்சயமாக அந்த ஜெபத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. என்னால் நிச்சயமாக ஊழியத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. பல நேரங்களில் ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு பின்பதாக நம்ம கடந்து போவோம். அவங்களாம் டாக்ஸ் கொடுப்பாங்க, ஊழியங்கள் யாவற்றையும் செய்வாங்க. நம்ம பின்னால் எல்லா விதமான காரியங்களையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மக்களாக நிற்போமே தவிர நம்முடைய பங்குக்கு ஒன்றுமே செய்யாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஊழியமாக தெரியாது. ஏன்னா எல்லா மக்களும் ஊழியம் பார்த்தாங்க, நீங்க பின்னால போனீங்க. இனி ஒரு நாள் வரக்கூடிய நாட்களில் யாருடைய துணையும் இல்லாமல் நீங்களே தனித்து போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். அப்போ நமக்கு எந்த விதமான பயிற்சியும் பழக்கமும் இல்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் இந்த நாளில் நம்மை அறியாமல் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எத்தனை வசனங்களை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் உங்கள் பங்குக்கு உங்கள் தியானத்தை நீங்கள் குறைவு பண்ணக்கூடாது.
எத்தனை ஜெபத்தின் ஊடாக நீங்கள் பங்கு பெற ஆரம்பித்தாலும் உங்கள் தனி ஜெபத்தை நீங்க விட்டுறக்கூடாது. எத்தனை ஆவிக்குரிய காரியங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் உங்கள் ஆவிக்குரிய முயற்சிகளை, நீங்கள் முயலக்கூடிய அந்த காரியங்களை விட்டு விடக்கூடாது. நிறைய பேர் நிறைய அனுபவங்களை நம்ம கூட பேசுவாங்க, நிறைய விதமான காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு காலையிலே என்னோடு கூட வந்து பேசினார், இந்த காரியத்தை பற்றி பேசினார், இந்த விஷயத்தை பற்றி பேசினார், இந்த தரிசனங்களை ஆண்டவராகிய தேவன் காண்பித்தார். இதை நான் கேட்டுவிட்டு நான் திருப்தி அடையக்கூடாது. நானும் என் பங்குக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய காரியம் என்ன? கேட்டுட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் என் பங்குக்கு இயக்கம் இல்லாத ஒரு மனிதனாய் சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். இந்த இயக்கம் இல்லாத மனுஷனைத்தான் கர்த்தருடைய வசனம் என்ன போட்டிருக்கு? சோம்பேறியோ சாத்தானுக்கு கீழாக அடிமையாய் மாற்றப்பட்டு சாத்தானுக்கு பகுதி கட்டும் மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். சாத்தானுக்கு என்றைக்கு நான் அடிமையாக காணப்பட ஆரம்பித்து விடுகிறேனோ அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் என்னை அறியாமல் உருமாற்றத்தின் ஊடாக நான் கடந்து போய் விடுகின்றேன். சிம்சோன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானுக்கு பகுதி கட்ட ஆரம்பித்த பொழுது நடந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை சிம்சோன் இழந்து போனான். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயாதிபதி என்கின்ற அழைப்பை சிம்சோன் இழந்து போக ஆரம்பித்தால், ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவராகிய தேவன் தந்த மகா உறுதிப்பாட்டுகளையும் இந்த சிம்சோன் தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் இழந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பரியாசமாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா விதமான நிலைகளையும் தொலைத்து போடக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அடிமை நுகம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டான. எப்போ அந்த அடிமை நுகம் வரும்? சோம்பேறியாக நான் இயக்கம் இல்லாதவனாய் காணப்பட துவங்குகிறது உண்டானால் மற்றவன் செய்யக்கூடிய பிரயாசங்களில் நான் திருப்தி அடைய ஆரம்பிச்சிட்டேன். மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தை நான் கேட்டு நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் பரவசம் கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனால் நான் என்னுடைய மட்டிலே எந்த விதமான காரியத்தின் ஊடாகவும் நான் கடந்து போகாதிருக்கிறது உண்டானால் இதுக்கு பேரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை சாத்தான் உன்னையும் என்னையும் அறியாமல் உருவாக்கி கொண்டு வருகின்றான். இது நாம் இயங்க வேண்டிய ஒரு காலம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓட வேண்டியது அவசியம். மற்றவங்களுடைய ஓட்டத்தை பார்க்கறது பெருசு இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு 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 ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மற்றவனுடைய ஓட்டத்தை பார்த்து நான் கைதட்டி அவனுக்கு அதாவது நிறைய என்கரேஜ்மெண்ட் எல்லாம் அந்த வார்த்தைகள் யாவற்றையும் நான் பேசுகிறேன். ஆனால் என்னுடைய சுய ஓட்டத்தை பற்றி நான் எவ்வளவேனும் யோசிச்சே பார்க்கல. எனக்கு ஆண்டவராக தேவன் வச்சிருக்கக்கூடிய பங்கு என்ன? நான் என்னுடைய ஓட்டத்தில் என்ன நிலையில் காணப்படுகின்றேன்? இவைகளை பற்றி எவ்வளவேனும் சிந்திக்க முடியாத அளவிற்காக நான் என்னுடைய மட்டிலே நான் சோம்பலாக காணப்பட துவங்குகின்றேன். இந்த சோம்பேறியாக காணப்படக்கூடிய மனுஷனை சாத்தான் தன் வசமாக்கி அவனுக்கு அடிமையாக இந்த சோம்பேறியை சாத்தான் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோம்பல் அப்படிங்கிறத பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சோம்பலை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. சோம்பேறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் காலங்களில் தனக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை பற்றி ஒரு முக்கியத்துவத்தை உணராதிருக்கக்கூடிய அலட்சியம் நிறைந்த ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய காலத்தில் இந்த ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய கரங்களை நம்பி தந்திருக்கின்றார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு 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 சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல ஆரம்பித்தா தான் நீங்கள் இந்த காரியத்தை தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு 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 ஆவிக்குரிய ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஓட்டம், ஒட்டு மொத்த உலகத்திலே காணப்படும் எல்லா மக்களுடைய ஓட்டத்தையும் ஒரு பெரிய ஒரு டயக்ராம் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கணும். இதில் ஆண்டவராகிய தேவன் எனக்குன்னு ஒரு பணியை வைத்திருக்கிறார். என்ன பணியை வைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய ஒரு ஓவியத்தை போல அந்த ஓவியத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு விதமான மக்களும் வரைய வேண்டும். ஒவ்வொரு விதமான பகுதியை அந்த உறுப்பினுடைய ஒவ்வொரு விதமான பகுதியும் மக்கள் வரைய வேண்டும். இதில் அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒருவனுடைய கரங்களில் ஆண்டவராகிய தேவன் முடிக்கு தேவையான கலரை தீட்டக்கூடிய ஒரு பொறுப்பு தந்திருப்பார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த நெற்றியில் ஒரு அங்கங்கே காணப்படக்கூடிய அநேக விதமான புள்ளிகளை அந்த மனிதன் தெளிக்கும்படியான காரியங்களை உருவாக்கி வச்சிருப்பார். இன்னொரு மனிதனுக்கு மூக்கை வரையக்கூடிய ஒரு காரியத்தை வச்சிருப்பார், கண்ணை வரையக்கூடிய காரியத்தை, காதை வரையக்கூடிய காரியத்தை, இப்படி பல விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் வைத்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஊழியத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைகளை நான் உங்கள்கிட்ட பேசினா அது ஒரு டயக்ராம் மாதிரி வச்சுக்கோங்க.
இப்ப என்னுடைய பங்குக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை சொல்கிறார் அப்படின்னா அந்த கண்ணுக்கு தேவையான அந்த புருவத்தை தீட்டக்கூடிய ஒரு பொறுப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லா விதமான மக்களும் அவங்கவுங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனுஷன் கண்ணை தீட்டுகின்றான், இன்னொரு மனிதன் மூக்கை தீட்ட ஆரம்பிக்கின்றான், ஒரு மனிதன் வாயினுடைய எல்லா விதமான வடிவங்கள் யாவற்றையும் வடிவமைக்க ஆரம்பிக்கின்றான், ஒரு மனிதன் காதுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். அந்த காதிலே அதாவது போட்டுக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றி எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் மற்றவனுடைய வேலையை ரசித்து என் வேலையாகி புருவம் தீட்டக்கூடிய பணியை விடுகிறது உண்டானால் அந்த ஊழியம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக இருக்காது. அப்ப என் பணியை நான் கரெக்டாக செஞ்சிடணும். மற்றவனுடைய வேலையை நான் வேடிக்கை பார்க்கறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாதத்தினுடைய பணியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செஞ்சு முடிச்சேன். இந்த இடத்துல இந்த ஊழியக்காரனை பார்த்து கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தையை சொல்கிறது, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ என்னை பற்றி எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அறிய ஆரம்பிச்சிருந்த என்றாலும் கூட இந்த காரியங்களை பயன்படுத்த மனம் மற்றவனாய் இவைகளை கொண்டு போய் மண்ணுக்குள் புதைத்ததனுடைய காரியம் என்ன அப்படின்னா அர்த்தம், இவைகளின் மேலே செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யாமல் எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் முடங்கி போனவனாக நீ உன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி எஜமான் கடினமாய் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பல நேரங்களில் மற்றவர்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமே தவிர என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நான் மறந்து போயிடுறேன். எனக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன பணியை வச்சிருக்கிறாரு, நான் என்ன காரியத்தை செய்யணும். மற்றவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய ஊழியர்களுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் செய்யக்கூடிய நிறைய அதிசயங்களை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அநேக விதமான ஊழியத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு தரக்கூடிய வளர்ச்சியை குறித்து ஜனங்களுடைய கண்கள் ஆச்சரியமாய் விரிந்து பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஊழியமாய் காணப்படக்கூடியதாய் இருக்கிறதை நாங்கள் எங்கள் கண்களினால் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தினுடைய துவக்கத்தை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சொற்பமாக துவங்கப்பட்ட அந்த ஊழியம் இன்றைக்கு ஆலமரத்தை போல ஒரு பெரிதான ஒரு விருட்சத்தை போல உருவாக்கப்பட்டு விட்டதை அதை கண்டு நீங்களும் நானும் பரவசம் கொள்ளுகின்றோம். சில பேருடைய பிரசங்கத்தை கேட்க கேட்க அவ்வளவு நம்மை அறியாத ஒரு பரவசம், ஒரு ஆச்சரியம். எத்தனை ஆழமான காரியங்களை பற்றி அவர் பேசுகிறார் பாருங்கள். எத்தனை ஆச்சரியமான விஷயங்களை பற்றி பேசுகின்றார். சில பேர் பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனம், சில பேர் சொல்லக்கூடிய தரிசனங்கள், சில பேர் சொல்லக்கூடிய சொப்பனங்கள், இந்த மாதிரிலாம் கர்த்தராகிய தேவன் காண்பிப்பாராம். இதெல்லாம் கரெக்டு தான். அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் காண்பிக்கிறது ரைட்டு தான். அவர்கள் மூலமாய் கர்த்தராகிய தேவன் கிரியைகள் யாவற்றையும் செய்கிறது சரிதான். ஆனால் உன் மூலமாகவும் கர்த்தர் இயங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இதை நீ புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய இயக்கத்தை கண்டு வியக்கிறது மட்டுமல்ல, என்னையும் இயங்கும்படி உருவாக்கிற கர்த்தருக்கு நான் என்ன இயக்கத்தின் ஊடாக போகணும், அதை நம்ம யோசிக்கணும். என்ன இயக்கத்தை கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறார். இப்படி சோம்பேறித்தனமாக மற்றவனை மெச்சக்கூடிய நான் என் நிலைகளை ஆராயாமல் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த திராணியை நான் இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். தேவன் ஒரு நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து கணக்கு கேட்பார். உன் கையில் ஒரு பொறுப்பை நான் தந்துட்டேன், ஐயோ என்னுடைய பொறுப்பை பற்றி நான் பார்க்கவே இல்லை ஆண்டவரே. எல்லா விதமான ஜனங்களுடைய நிலைகளை நான் பார்த்தேன், அவனுடைய வளர்ச்சியை பார்த்தேன், இவனுடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்தேன், இவனுடைய தரிசனத்தை பார்த்தேன், இவன் சொல்லக்கூடிய அநேக வேத வசனத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனே தவிர என் மட்டில் காணப்படக்கூடிய இயக்கத்தை நான் மறந்து போகக்கூடியவனாய் விளங்கினேன். இந்த பொல்லாத சோம்பலான ஊழியக்காரன் அப்படித்தான் செஞ்சான். அந்த எஜமான் 5 தாலந்தை கொடுத்த அந்த மனிதன் வேறொரு 5 தாலந்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைகளை அவனுடைய கண்கள் பார்த்தது. ஆச்சரியப்பட்டு பார்த்தா 5 தாலந்தை வச்சுட்டு இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்து எஜமான் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நிலைகளை ஆயத்தப்படுத்தி 10 தாலந்து உள்ளவனாய் தன்னுடைய நிலைகள் யாவற்றையும் அவன் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். அதே மாதிரி 2 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைகளை அவன் எப்படியெல்லாம் இந்த தாலந்தை பயன்படுத்தி வேறொரு 2 தாலந்தை சம்பாதிக்கிறான் என்று சொல்லி இந்த பொல்லாத சோம்பலான ஊழியக்காரன் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தான். ஆனால் இவனுடைய நேரம் வரும் பொழுது இவனை எஜமான் அழைத்து விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள நான் வேடிக்கை பார்த்தேன் ஆண்டவனே. ஆனால் என்னுடைய காரியங்களை குறித்து நான் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தேன். ஏனென்றால் இவைகளை ஒருவேளை அவங்கள மாதிரி ஞானமற்ற விதத்தில் நான் பயன்படுத்த ஆரம்பித்தால் என்னுடைய ஒரு தாளை நான் இழந்து போயிடுவேன். ஆகவே ஞானத்தோடு எப்படிலாம் பயன்படுத்துகிறாள் என்று சொல்லி பார்த்து பார்த்து பரவசம் கொண்டேனே தவிர என் தாளந்தை பற்றி நான் யோசிக்க மனமற்றவனாய் மண்ணுக்குள்ளாக புதைத்து விட்டேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை நம்ம அநேக விதமான மண்ணுக்குள்ளாக நாம் புதைக்க ஆரம்பித்து விடுகின்றோம். மற்றவனுடைய ஓட்டத்தை நாம் மெச்சுகின்றோம். மற்றவனுடைய பிரசங்கத்தை நாம் மெய்யாகவே அந்த காரியங்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாய் புரிந்து கொள்ள துவங்குகிறோமே தவிர எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தியானத்தினுடைய பகுதியிலே நான் என்ன செய்கின்றேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தின் ஓட்டத்திலே நான் எந்த நிலையில் நான் நிற்க ஆரம்பிக்கிறேன், அதை பற்றி எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையின் ஊடாக காணப்படுகிறதே இல்லை.
ஏனென்றால் சாத்தான் என்ன காரியத்தை உருவாக்குகிறான் அப்படின்னா, எல்லா விதமான நிலைகளையும், ஆடம்பரமான காரியங்கள், எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்களேன். அதாவது பைபிளில் ஒரு நல்ல ஒரு வேத வாக்கியம் உடைய விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறோம்? அதாவது சொப்பனம் காண்கிறவன் தான் சாப்பிடுகிறது மாதிரி சொப்பனம் கண்டாலும் விழித்து எழக்கூடிய நேரத்தில் அவன் வந்து பசியாகவே இருக்கிறதை பார்க்க முடியும். பார்க்கும்போது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லா காரியங்களும் ரொம்ப நேர்த்தியாக, அதாவது வல்லமையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறான். நிறைய உலகத்திலே காணப்படும் ஆடம்பரமான வாழ்க்கையை பார்க்கிறான். உலகத்திலே காணப்படும் பெரிய பெரிய பணக்காரனுடைய நிலைகளை பார்க்கிறான். பெரிய வீட்டை பார்க்கிறான், பெரிய கார்களை பார்க்கிறான். இந்த காரியங்களை பார்க்கிறதுனால் அவன் வாழ்க்கையில என்ன நன்மை வரும்னு யோசிப்பாரு. இவன் பார்க்கறதுனால அவனுடைய மனதிலே எந்த விதமான நிறைவு கூட வருகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் வருகிறது நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய வளர்ச்சியை பார்க்கிறதுனால் எனக்கு என்ன ஆதாயம் உண்டு, எனக்கு என்ன லாபம் உண்டு, நான் என்ன விஷயத்தை நோக்கி நான் முயற்சியின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன். என்னுடைய முயற்சியே இல்லாமல் மற்றவனை நான் மெச்ச ஆரம்பிக்கிறதுனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை தூரம் கீழான ஒரு நிலையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்படித்தான் சாத்தான் நம்முடைய மனதை மயக்கி எல்லா விதமான காரியங்களையும் மெச்சும்படிக்காக செய்து உன்னையோ இயக்கமற்றவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த 5 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த மனிதன் உழைத்த உழைப்பை 1 தாலந்து வாங்கியிருக்கக்கூடிய மனுஷன் பார்த்தான். 2 தாலந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த மனிதன் செய்த அந்த உழைப்பை 1 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய கண்கள் பார்த்தது. ஆனால் தன்னுடைய நிலை வரும் பொழுது தான் உழைக்க மனமற்றவனாய் அவைகளை புதைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விட்டான். அப்படின்னா வசனத்தில் என்ன போட்டுக்க பாருங்க, மற்றவனை பார்க்கும் பொழுது அவன் பரவசம் கொண்டான், ஆனால் தன்னுடைய உழைப்பை அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு பெயர் சோம்பல் என்கிற ஒரு சுமை. இந்த சுமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய இயக்கத்தின் ஊடாக நம்மை அனுமதிக்க விடாமல் உங்களையும் என்னையும் உறக்கத்தின் ஊடாக கூட்டிக் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது இயங்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்துட்டோம்னா இனி ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் தேர்வு எழுதணும். தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மற்ற தேர்வு எழுதக்கூடிய மக்கள் அவங்க எவ்வளவு ஸ்பீடாக எழுதுகிறாங்க, எவ்வளவு நல்லா எழுதுகிறாங்க, எத்தனை கோடு போட்டு எழுதுகிறாங்க, எத்தனை பேப்பர் வாங்கி எழுதுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் அல்ல. இது நீ உன்னுடைய பேப்பரை ஃபில்அப் பண்ணக்கூடிய நேரம், நீ எழுத வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நான் மற்றவனை வேடிக்கை பார்க்கிறது உண்டானால் என் மட்டில் நான் தோற்று போக ஆரம்பிச்சிடும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். சோம்பேறியோ பகுதி கட்டக்கூடியவனாய் விளங்குகின்றான். சாத்தானுக்கு முன்பதாக நிற்க முடியாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சோம்பல் எப்போ வருது அப்படின்னா, தேவனுடைய விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லிக்கலாம். இந்த மனுஷன் என்ன சொல்றா பாருங்க, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவனுமாகிய கடினமுள்ள எஜமான் என்பதை அறிந்து உம்முடைய காரியங்களுக்காக நான் பயம் கொண்டவனாய் என்னுடைய எல்லா விதமான பொக்கிஷங்கள் யாவற்றையும் மண்ணுக்குள் புதைத்தேன் என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியம் அதுதான். என்ன காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், கிரியைகளை செய்யாது இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது, இல்லை ஆண்டவனே, கிரியைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்றாலும் கூட திடீரென்று வந்திருக்கக்கூடிய உலக பிரகாரமான பிரச்சனைகளிலே நின்று என்னால் மீள முடியாமல் போனதுனால இந்த கிரியைகளை நான் செய்ய முடியாதவனாய் காணப்பட. எவ்வளோ நேரம் எத்தனை தடவை நம்ம சொல்லிக்கொண்டு யோசிப்பாருங்க. ஏன் இன்னைக்கு காலையில் அதிகாலை வேளையிலே விழித்திருந்து ஜெபிக்கல? கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவனே, நேற்று ராத்திரியிலாம் ரொம்ப நேரம் நான் விழிப்பிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால இன்றைக்கு அதிகாலை வேளையில் எழுந்திருந்து என்னால் ஜெபிக்க முடியவில்லை. இப்படித்தான் இந்த மனுஷன் சாக்குப்போக்கு சொல்லுகின்றான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அலட்சியம். தேவனுடைய காரியம் தானே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சாக்கு சொன்ன ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். ஒரு அலட்சியம். இந்த சோம்பல் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முதல் மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய விஷயங்களிலே காண்பிக்கக்கூடிய ஒரு அலட்சியம். நேரம் தப்பி வரக்கூடிய ஒரு அலட்சியம். ஆலய ஆராதனை 10 மணிக்குன்னா 11 மணிக்கு தான் அவர் வருவார் என்றால் ஒரு அலட்சியம். இதே காரியத்தை வந்து உலக ரீதியான விஷயத்திலே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தல. 10 மணினா 9:55 போய் நிற்போம். ஆனால் கர்த்தருடைய விஷயம் என்று சொன்னால் ஒரு அலட்சியம். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் கேட்டால் ஏதாகிலும் சாக்கு போக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை பேசலாம். ஆண்டவராகிய தேவன் கடினமுள்ள ஒரு எஜமான் கிடையாது. அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாக என்னை மன்னித்து என்னை என்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கு தான் மெய்யாகவே உன்னையும் என்னையும் கேடு நிறைந்த ஒரு மனிதனாக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தராகிய தேவன் நியாயாதிபதியும் நீதியும் நேர்மையும் நிறைந்த ஒரு எஜமானும் கூட, கடினமுள்ள ஒரு எஜமானும் கூட. அவருக்கு முன்பதாக சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய எந்த நிலைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தேவனாகவும் அல்ல. அதனால இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சோம்பல் வருகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் என்னை பார்த்தும் பாராமல் விட ஆரம்பிக்கின்றார்.
என்னுடைய விஷயங்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தா கூட ஆண்டவராகிய தேவன் அவைகளை பற்றி எந்த விதமான திட்டக்கூடிய வார்த்தைகளை கூட பேசுறதில்லை. ஆகவே அவரை நான் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைதான் என்னை சோம்பலின் ஊடாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த நிலைதான் உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலக்கி சாத்தானுக்கு அடிமையாக உன்னையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பிச்சு. அதனால அந்தந்த காரியங்களை அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நீங்களும் நானும் செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்தில் அதில் 24வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. கொஞ்சம் ஆழமா படிக்கிறேன். சோம்பேறியின் வயலையும் மதியீரனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். 31வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சூரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. சோம்பேறி தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலைகளிலே கூட சோம்பலாய் காணப்படுத்துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். கர்த்தர் தந்த பொறுப்பிலே ஒரு ஆயத்தை இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தேவன் தந்த பொறுப்பில் ஒரு ஆயத்தை இருக்கணும். இரண்டாவது, தேவனை சந்திக்க நான் என் நிலையில் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த என் நிலையில் ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலைகளை பற்றித்தான் நிறைய ஊழியக்காரங்க கூட இந்த நாட்களில் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவான், ஆனால் அந்த பிரசங்கத்துக்குரிய வாழ்க்கையின் மாற்றம் பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. பொய் பேசாதுன்னு அவன் சொல்லுவான், அவன் வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடியவனாய் விளங்குவான். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லா விதமான கிரியைகளும் சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்வான். அவனோ கிரியைகளை செய்யாதவனாய் தன் நிலைகளின் ஊடாக கடந்திருக்கிறதை பார்க்க முடியும். எல்லா நேரத்திலும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வான். ஆனால் அவனோ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை சீர்படுத்தும் நிலைகளை சோம்பேறி என்கிற மனிதன் அலட்சியப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் நிலைகளை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். எல்லா விதமான மக்களுக்கு நான் போதிப்பேன், எல்லா விதமான மக்களையும் மனம் திரும்புதலின் ஊடாக அழைத்துக் கொண்டு வருவேன். ஆனால் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி நான் ஆராய்ந்து பார்க்க மனமற்றவனாய் இருப்பேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு லைஃப் வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்க போய் பேசி பாருங்க. அவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நல்ல முறையில் நான் வாழ்க்கையை வாழுகின்றேன். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ளவனாக நான் இருக்க ஆரம்பிக்கினால தானே இத்தனை வரங்கள் என் மூலம் கிரியைகளை செய்கிறது. இத்தனை பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் என் மூலமாய் பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனம் பேசினா சாதாரணமானதா? ஆண்டவராகிய தேவன் என் மூலமாய் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறது உண்டானால், நான் பரிசுத்த குலைவாய் இருக்கிறது உண்டானால், கர்த்தர் எப்படி என் மூலம் தீர்க்க தரிசனம் பேசுவார்? ஒரு விஷயத்தை யோசிங்க. கர்த்தராகிய தேவன் உன் மூலம் மட்டுமல்ல, ஒரு கழுதையின் மூலமும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தார். அப்படின்னா அந்த கழுதை பரிசுத்தம் அடைந்ததா? ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே இல்லை. கர்த்தர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். இந்த பரிசுத்தம் என்கிறது உனக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து. இந்த அந்தஸ்துல நீ எல்லா நாளிலும் நிலையாய் காணப்பட வேண்டியது அவசியம். யாரை கொண்டு வேணாலும் எதை கொண்டு வேண்டுமானாலும் கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்தையும் செஞ்சு முடிக்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தானியேல் என்கிற மனிதன் சிங்கத்தினுடைய கெபிலை தூக்கி எறியப்பட்டார். என்றாலும் கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். சிங்கம் தன்னுடைய வாயை அடைத்துக்கொண்டு தானியேலுக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்காமல் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடியதாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிங்கம் அபிஷேகம் பண்ணப்பட்டதா? அந்நிய பாஷை பேசக்கூட இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவைகள் எல்லாம் கீழ்ப்படியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய அளவிற்கு செவித்திறன் வாய்ந்தவைகள் அந்த சிங்கம். அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கணும். அப்படின்னா இந்த நிலைகளினால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தோடு போயிட முடியுமா? இல்லை. என்னுடைய பரிசுத்தத்தில் நான் குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை சீர்படுத்தக்கூடிய நிலைகளிலே நான் குறைவாய் காணப்படுகிறது உண்டானால், தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. நான் எவ்வளவு தீர்க்க தரிசனம் பேசினாலும், எவ்வளவு தரிசனம் பார்த்தாலும், எத்தனை அதிசயங்களை நான் உருவாக்க ஆரம்பித்தாலும், தேவனுக்கு பிரியமான என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை சுத்திகரிக்கப்படாது இருக்கிறது உண்டானால், தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தினுடைய வாசல்ல போய் கூட நிற்க நம்மளால முடியாது. அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் 2வது காரியம் என்ன பார்க்குறோம்? எல்லாருக்கும் ஆலோசனை சொல்வார் அவர்.
ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து பார்க்க மாட்டார். எல்லா விதமான மக்களும் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி பேசுவார். அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் எதை வலியுறுத்தும்படிக்காகத்தான் ஒரு சம்பவம் ஒன்றை பேச ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உன் கண்களிலே பெரிய ஒரு உத்திரத்தை வைத்துக்கொண்டு மற்றவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ பார்க்கிறது எப்படி? சகோதரனே, உன்னுடைய கண்களிலே ஒரு துரும்பு இருக்கிறதை நான் பார்க்கிறேன், அதை நான் எடுத்து போட நீ எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? அப்போ அவன் உன்னை பார்த்து கேட்பான், உன்னுடைய கண்களிலே இவ்வளோ பெரிய ஒரு உத்திரம் மெய்யாகவே காணப்படக்கூடிய நேரத்திலே என் கண்ணிலே காணப்படக்கூடிய துரும்பை எடுக்கும்படி நீ பிரயாசப்படுகிறது எப்படி என்று சொல்லி, உன் சகோதரன் உன்னை குறித்து பேசுகிறதுக்கு முன்பதாக, மற்றவனுடைய துரும்பை நீ மெய்யாகவே நீக்குகிறதுக்கு முன்பதாக உன் கண்ணிலே காணப்படும் உத்திரத்திலே நின்று நீ நீக்கப்பட வேண்டும் என்கிறதை கர்த்தர் பேசுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தவறுகளை வைத்துக்கொண்டு நான் பிரசங்கம் படுகிறதால் என்ன மேன்மை உண்டு? இன்றைக்கு கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், ஆனால் கிறிஸ்துவை நிரூபித்து காண்பிக்கக்கூடியவன் யாருமே இல்லை. கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி பேசுகின்றோம், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசுகின்றோம், கிறிஸ்துவனுடைய உண்மையை பற்றி பேசுகின்றோம், கிறிஸ்துவனுடைய நீதியை பற்றி பேசுகிறோம். ஆனால் கிறிஸ்துவாய் வாழக்கூடியவன் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறான்? ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழக்கூடிய அந்த காலங்களிலே எத்தனை தூரம் பாவத்திற்கு விலகினவராய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடையும்படி நாடக்கூடியவராய், எல்லா விதமான உலக ரீதியான காரியங்கள் யாவற்றையும் புறம்பாக்கினவராய், தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் யோசிக்கக்கூடியவராய் வாழ்ந்த அதே வாழ்க்கையை போல இன்றைக்கு எந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும்? அப்போ வசனத்தில் என்ன விதமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார்? சோம்பேறியினுடைய வயல் அது மெய்யாகவே காஞ்சூரி மூடினதாக, அது மெய்யாகவே அநேக விதமான முட்களினால் நிரப்பப்பட்டதாக, அதனுடைய கல் சுவர்கள் எல்லாம் இடிந்து போனதாக நான் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை சீராக்க மனமற்ற ஒரு வாழ்க்கை, தன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா அழுக்குகளையும் தொடர்ந்து தெரிய முடியாத ஒரு வாழ்க்கை, தன்னுடைய நிலைகளிலே தன் மட்டிலே தன்னை நீதிமானாக நினைவு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை, தன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் பற்றி பழுதுகள் எல்லாவற்றையும் நீக்க முடியாத ஒரு வாழ்க்கைக்கு பெயர் சோம்பேறியின் வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு சுமை. உன்னுடைய வாழ்க்கையை நீ முதல் காரியம் சீர்படுத்து. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைவுகள் யாவற்றையும் அப்புறமாக்கு. மற்றவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றங்களை நீ சொல்கிறதுக்கு முன்பதாக உன்னை நீ சீராக்காதிருக்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகின்றார். அப்ப சோம்பேறியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? தன்னுடைய நிலைகளை மெய்யாகவே சீர்படுத்தும்படிக்காக அவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளும் சரியாத்தான் இருக்கிறது, இதிலே பழுதானவைகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடியவனாய் விளங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் சோம்பேறித்தனமான வாழ்க்கை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நஷ்டம் உண்டாக்க ஆரம்பிக்கிறது, உண்டான லாபம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களை நான் ஆதாயப்படுத்தினேன். அந்த கர்த்தராகிய தேவன் கேட்பார், லட்சக்கணக்கான மக்களை நீ என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்த உண்மைதான், ஆனால் உன் ஜீவனுக்கு நீ என்ன விதமான உத்தரவாதம் சொல்ல போகிறாய்? ஆண்டவரே, எல்லா விதமான மக்களை நான் பராமரிக்க துவங்கினேன், ஆனால் என்னுடைய உயிரை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் உண்டு? ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், மற்றவனை ஆதாயப்படுத்துகிறதற்கு முன்பதாக நீ உன்னை ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவிற்கு ஆயத்தம் நிறைந்த ஒரு மனிதனாய் உருவாக்க வேண்டியது அவசியம். இதுதான் சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொரு வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன காரியத்தை சொல்கிறது பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது என்ன சொல்றது பாருங்க. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். மேல் மச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய மேன்மை. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பித்தார். இந்த மேன்மையான காரியங்கள் எல்லாம் தேவனுக்குரியவைகள். தேவனோடு கூட வைக்கக்கூடிய தொடர்பும் தேவனோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தையும் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இழக்க கொடுக்க ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கணும். சும்மா ஏதோ ஆரம்ப நாட்களில் தான் கற்றுக்கொண்ட இயேசுவை சொல்லுவானே தவிர இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவும் அவனும் இணைந்திருக்கக்கூடிய அனுபவத்தில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றார் கேட்டு பாருங்க. இருக்காது. என்னைக்கோ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய நிலைகளை பேசுவானே தவிர அந்தந்த நாளுக்குரிய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற மனமற்றவனாய் விளங்கக்கூடிய தன்மைக்கு பெயர் மேல்மச்சுக்கள் யாவற்றையும் பழுதாக்கக்கூடிய நிலைமைகளுக்கு பெயர் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன் இயேசுவை சந்திக்கணும். உன் இயேசுவோடு கூட நீ மெய்யாக தொடர்பின் ஊடாக கடந்து போகணும். உன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு என்னென்ன விதமான காரியங்களின் ஊடாக உன்னை அழைத்து கொண்டு போக போகின்றார். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன விதமான காரியங்களை என்னோடு கூட நீர் பேச போகின்றீர், என்ன காரியங்களை வெளிப்படுத்த போகின்றீர். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆவலாய் ஆசையாய் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக தேவனை சந்திக்கக்கூடிய நிலைகளிலே நீங்களும் நானும் சோம்பி தெரியாத ஒரு மனிதனாய் விளங்கினால்தான்
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியின் மேல் வளர்ச்சியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். என்னைக்கோ பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் இன்றைக்கு வரைக்கும் நான் அநேகம் விதமான மக்களை கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கிறது உண்டான இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. என்னைக்கோ நான் கர்த்தராகிய தேவனை சந்திச்சேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல என்று சொன்னால், நீ ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தொலை தூர தொடர்பிலே காணப்படக்கூடியவனாய் விளங்குகின்றார். உன்னுடைய மேல்மச்சுகள் எல்லாம் என்னைக்கோ பழுதான ஒரு நிலைகளில் இருக்கிறத பார்க்க முடியும். எல்லா விதமான காரியங்களும் உன்னை சீர்படுத்த மனமற்றவனாய் காணப்படுகிறதுனாலே காஞ்சுரியினாலும் முள்ளினாலும் அநேக விதமான வேலி அடைப்பிலே நின்று நீ விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாகவும் உன் நிலைகளை நீ மாற்றி வைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிரு. ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகளை ரொம்ப எச்சரிக்கையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனை நான் சந்தித்த அனுபவம் எனக்கு இருக்கா? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் பேசும் குரலில் நான் கேட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாட்டை நான் அறிந்த அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நானும் கர்த்தரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் எனக்கு தேவையான ஒவ்வொரு விதமான வேத வசனங்களின் ஆழமான காரியங்களை விளங்கி காண்பித்த அந்த ஒவ்வொரு விதமான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான படி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ஐக்கியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நான் வந்தேன், ஏதோ ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்தேன், ஒரு தியானத்தின் ஊடாக கடந்து போனேன், 4 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், எல்லா விதமான ஜனங்களும் என்னுடைய பிரசங்கத்தை கண்டு அவர்கள் மெச்ச துவங்க ஆரம்பித்தார்கள், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்லை இல்லை, உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புல இன்றைக்கு நீ என்ன விதமான அதாவது முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போன பாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சி தான் உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக ஆண்டவராகிய தேவனால் நினைவு கூறப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் அதே நிலையில் கடைசி வரைக்கும் அந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் வைக்கக்கூடியவர் அல்ல. நாள்தோறும் அவனை வளர்க்கக்கூடியவனாய் அவர் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவன் வளரணும். ஒவ்வொரு நாளும் தேவனை அறியும் அறிவில, தேவனை கற்கும் அநேகம் விதமான பாடங்கள்ல, தேவனை உணரக்கூடிய ஒவ்வொரு விதமான உணர்வில், தேவனை மெய்யாகவே ஒவ்வொரு விதமான காரியத்திலும் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள்ல, தேவனோடு கூட மெய்யாகவே ஐக்கியம் கொள்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றங்களிலே இப்படி காலங்கள் தோறும் ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சியின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பித்தால்தான் ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றான். என்றைக்கோ கர்த்தராகிய தேவனை சந்தித்தேன். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த இத்தனாவது ஆண்டிலே இத்தனாவது வருஷத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனாம் தேதி நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்தேன், அன்று ஆண்டவராகிய தேவன் என்னை சந்தித்து என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசினார். அவங்கள பார்த்து கேளுங்க, அன்னைக்கு சந்திச்சார், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்காது அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகிறார் அப்படின்னா, மேல் மச்சுக்கள் பழுதாகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்திலே நீங்களும் நானும் விருத்தி அடைய வேண்டியது அவசியம். அதுதான் சோம்பலற்ற ஒரு வாழ்க்கை. சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனை சில நாட்கள் நான் சந்திச்சுட்டேன், இனி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சோம்பல் வர ஆரம்பிக்கிறது உண்டானாலே தேவத்துவமான விஷயங்களை நீங்களும் நானும் அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமாக காணப்பட ஆரம்பிச்சாங்க. சில பேருடைய வாழ்க்கையில அவர்களுடைய நித்திரைக்கு முன்பதாக சில பேர், அதாவது அவங்களுடைய செவிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எக்காலத்தை நெடுந்துணியாய் துணிக்க ஆரம்பித்தால் கூட நித்திரை பயக்கத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம். அதாவது நிறைய எச்சரிப்பான வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பிச்சால்தான் நாளைக்கு கர்த்தராகிய தேவன் வந்து விடுவார், இன்றைக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த, சரிங்க வரட்டுங்க என்று சொல்லி அவன் தன் மட்டிலே இயக்கமற்றவனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு தன்மைக்கும் பெயர் சோம்பலினால் வரக்கூடிய சுமையிலே அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எத்தனை பெரிய காரியங்களை பற்றி நீங்கள் பேசி பாருங்கள், எத்தனை ஆவிக்குரிய ஆழ்ந்த விஷயங்களை பற்றி பேசி பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வருகையினுடைய காலங்களிலே கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படிலாம் நிறைவாக்கப்படுகிறது என்பதை பற்றி உலகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சான்றுகளை சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். அவன் மட்டிலே எந்த மாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்வான். அதுக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவுதான் எச்சரிக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளிலே ஒரு அசைவும் உண்டாக்கப்படாது இருக்கிறது உண்டானால் அதற்கு பெயர் சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சோம்பல் வர ஆரம்பிச்சா எவைகளையும் பற்றி ஒரு அக்கறையற்ற ஒரு நிலையிலே அவன் கடந்து போக ஆரம்பிச்சிடும். ஜெபிக்கணும், இதுதான் நம்ம ஜெபிக்க வேண்டிய காலம். இனி ஒரு காலம் குறுகின காலமாக இருக்கிறதுனால நீ ஜெபிக்க முடியாத ஒரு காலம் வரக்கூடிய அந்த நாட்களுக்கு முன்பதாக இன்னைக்கு நீங்கள் ஜெபிங்க. இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு ஜெபத்துக்கெல்லாம் வர முடியாது, 2 நாள் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஆகவே என்னால் ஜெபத்தின் ஊடாக பங்கு பெற முடியாது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த சோம்பல் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னை அது இயக்கத்தின் ஊடாக, உன்னை துரிதப்படுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக உன்னை ஒரு நாளும் அது அனுமதிக்கிறது.
இது துரிதப்பட வேண்டிய ஒரு காலம், சீக்கிரமா ஓட வேண்டிய ஒரு காலம், சீக்கிரமா இயங்க வேண்டிய ஒரு காலம். இந்த சீக்கிரமான இயக்கத்தை தடுக்கக்கூடிய இந்த சோம்பல் உள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் என்று பாருங்க. ஒரு ராஜாவுக்கு முன்னால, ஒரு ஒரு நாட்டுக்கு முன்னால எதிரி படைகள் பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அந்த அரசனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அநேக விதமான பணிவிடைக்காரர்கள் சொல்றாங்க, இதோ எதிரினுடைய அந்த படைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தினுடைய வாசற்படியில் பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் அரசன் சொல்லுகின்றான், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், உள்ள வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் என்று சொல்லி அந்த காரியங்களை அவன் காலதாமதம் பண்ண ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அந்த எதிரி படைகள் எளிதாக இந்த தேசத்தை தன்வசமாய் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சாத்தான் வருகிறான் என்று சொன்னாலும் அதை பற்றி அக்கறையே இல்லை. அநேகம் விதமான காரியங்களை ஆயத்தப்படுத்துங்கள் சொன்னா அதை பற்றி அக்கறை இல்லை. உனக்குள்ளாக வரக்கூடிய அநேகம் விதமான பொல்லாத பிசாசுடைய ஆவிகள் நீ பெற்றிருக்கக்கூடிய அநேகம் விதமான நன்மைகளை திருடிக்கொண்டு போகும்படிக்காய் வருகிறார், கவலையே இல்லை. ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், இப்படி ஒரு நிர்விசாரமான நிலைகள் உருவாக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கோ ஏதோ ஒரு காரியத்தை பற்றி ஜனங்கள் பேசுறாங்க, இப்ப ஆயத்தப்படுகிறதுக்கு என்ன விதமான தன்மை நமக்கு உண்டு என்று சொல்லி நம்மை அறியாத ஒரு நிர்விசாரத்தின் ஊடாக கடந்து போகிறதுனால தான் இன்றைக்கு சாத்தானுக்கு கீழாக நீங்களும் நானும் பகுதி கட்டு ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய உரிமையை பெற வேண்டிய நாம் இன்னைக்கு சாத்தானுக்கு அடிமையாய் காணப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் சொல்றதுக்கு பயப்படுறோம். ஆனால் கர்த்தர் பேசும் வார்த்தைகளை உங்களாலும் என்னாலும் செவிகெடுத்து கேட்கக்கூடிய மனநிலை அற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? நான் சோம்பேறித்தனமாக மாற்றப்பட்டு சாத்தானுக்கு கீழாக அடிமை நுகத்தின் ஊடாக கடந்து போயிட்டேன். இந்த சுமை என்னை விட்டு நீக்கப்படாவிட்டால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையை நிறைவாக்குகிறது என்பது முடியாது. இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருப்பார். 3வது காரியம் என்ன சொல்றார் பாருங்க, தன்னை அனுப்பும் கர்த்தராகிய தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடியவனாய் விளங்குவான் சோம்பேறி. இவன் கையை நம்பி இத்தனை விதமான பொறுப்பை நான் தந்தேனே, இவன் கையை நம்பி இத்தனை விதமான காரியத்தை தந்தேனே. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நோவாவின் காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை கண்டு விசனம் கொண்டார், எரிச்சல் கொள்ள ஆரம்பித்தார். இவர்களை நான் உண்டாக்கினதற்காக நோவா, நான் மெய்யாகவே விசனம் அடைகிறேன், வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன். இவர்களை பூமியை பண்படுத்தவும் காப்பாற்றவும் தக்கதாக இந்த ஜனங்களை நான் உண்டாக்கினேன். ஆனால் இவர்களோ தங்கள் மனம் போன போக்கின்படி தங்களை கெடுத்துக் கொண்டு ஆண்டவராக எனக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்ததினாலே இவர்களை உண்டாக்கினதற்காக நான் விசனம் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய மனம் மெய்யாகவே கோபப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அபிஷேகத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நடவாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய மனதை புண்படுத்தக்கூடியதற்கு அந்த உரியதாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய மனதை அவன் விசனப்படுத்துறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அவன் சீரான பாதையில் நடக்க வேண்டும். அவனுடைய நடைகளிலே ஒரு தடுமாற்றம் வரக்கூடாது. ஏனென்றால் ஆவியானவராகிய தேவனுடைய பணி என்ன அப்படின்னா, உன்னையும் என்னையும் சரியான வழியிலே நடத்துகிறது தான் அவனுடைய வேலை. நீ ஏதாகிலும் ஒரு வழியிலே தப்பக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும் அவர் உன்னை சீர்படுத்தும்படிக்காக உன்னோடு கூட அவர் 24 மணி நேரம் துணையாய் வரக்கூடியவராய் விளங்குகின்றார். என்றாலும் இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல எஜமானுடைய கண்களுக்கு உறுத்தலை தரக்கூடிய அந்த புகை எப்படி காணப்பட ஆரம்பிக்கும்? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 26வது வசனம். பற்களுக்கு காடியை நீங்க வந்து குடிச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்து இந்த புளிப்பு நிறைந்த காடியை குடிச்சினா அது பல்லுக்கு அநேக விதமான கூச்சத்தை தருகிறது மாதிரி. அடுத்து என்ன போட்டிருக்கு? கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அந்த புகையானது கண்களிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை எரிச்சலை நம்முடைய கண்கள் பெற ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி சோம்பேறியும் தன்னுடைய எஜமானுக்கு காணப்படுவான். சோம்பேறியை பார்க்கும் பொழுதே எஜமானுடைய கண்களிலே மகா பெரிய எரிச்சல், மகா பெரிய கோபம், மகா பெரிய கசப்பு, மகா பெரிய புளிப்பினாலே அந்த கூச்சம் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை மெய்யாகவே நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்ப சாத்தான் எப்படி நம்மை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க. என்னை பார்க்கக்கூடிய கர்த்தர் சந்தோஷமா பார்க்கணும். செருபாபேலின் கையிலே காணப்படக்கூடிய தூக்கு நூலை கண்ட கர்த்தராகிய தேவன் சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் அந்த காரியங்களை கண்ட ஆண்டவராகிய தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய கிரியைகள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவுள்ளதாய் காணப்பட ஆரம்பித்தது. ஆகவே செருபாபேலினுடைய காரியங்களை நான் மெய்யாகவே ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் சொன்னார். ஆனால் சோம்பேறியினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனை ஆண்டவராகிய தேவன் பார்க்கவே மனமற்றவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஒருவேளை தன்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய இரக்கத்து நிமித்தம் ஒருவேளை கர்த்தராகிய தேவன் அவனை நோக்கி தன்னுடைய கண்களை திருப்பினால் கூட அவருடைய கண்களுக்கு எரிச்சல் உருவாக்கக்கூடிய புகைக்கு சமானமாய் அவன் காணப்பட ஆரம்பிச்சார். அப்ப தேவன் அவனை பார்க்கும் பொழுதே எரிச்சல் மூலக்கூடிய அளவிற்காக, கோபம் மூலக்கூடிய அளவிற்காக இந்த சோம்பேறியுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் அப்படியே நமக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பேசப்படும் பொழுது கர்த்தர் முக்கியமான விஷயங்கள் நம்மகிட்ட பேசிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக, உன்னை சீர்படுத்தக்கூடிய நிலைகளை பற்றி நீ சீர்படுத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவராகிய தேவனுடைய பாதையிலே சரியாய் ஓட்டத்தின் ஊடாக போக முடியும். நீ சீர்படாது இருக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு நீ அடிமையாக மாற்றப்பட்டு விடுவாய். பரிசுத்தமாகுதலை பயபக்தியாய் ஆசரிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வருகை நாள் சீக்கிரமாக இருக்கிறதுனால உனக்கு உண்டான ஒவ்வொரு விதமான இயக்கத்திலும் துரிதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும். இப்படி பல முக்கியமான சத்தியங்களை கர்த்தர் பேசும்போது இதை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த வசனங்கள் யாவற்றையும் வாங்கி மூட்டை கட்டி ஒரு மூலையை தூக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவமான அந்த வார்த்தையை பேசுகிறார். முக்கியமா எல்லா விதமான மக்களுக்கும் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லக்கூடியதை போல கர்த்தர் உனக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார். சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு நம்ம போய் சபையில் போய் உட்கார்ந்து கேட்டு அந்த வார்த்தைகளை வாங்கி நான் என்னுடைய கைகளினால் இருக்கக்கூடிய கயிறினால் கட்டி மூட்டையாக கட்டி ஒரு மூலையில் தூக்கி எறிந்தால் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் நம் நிமித்தம் எவ்வளவு தூரம் பற்றி எரிய ஆரம்பிக்கணும் பாருங்க. எவ்வளவு விசனமாக நான் உனக்கு முன்பதாக எச்சரிப்பான வார்த்தையை சொன்னேன். ஆனால் அவனோ அவைகளை பற்றி எவ்வளவேனும் அக்கறை இல்லாதவனாய் அவைகளை ஒரு மூலையில் தூக்கி எறியக்கூடியவனாய் விளங்குகிறான் என்று சொன்னால் அவனை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய மனம் பற்றி எறிய ஆரம்பிக்காதா? அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்வார். சோம்பேறியோ ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அவனை பார்க்கவே ஆண்டவராகிய தேவன் விருப்பப்பட மாட்டார். அவனை அதாவது என்னுடைய முகத்தை தாண்டி தூரமை கொண்டு போயிருங்க. அவனை பார்க்க பார்க்க என்ன எரியாமல் எரிச்சல் மூட ஆரம்பிக்கிறது. சாத்தானை பார்க்கக்கூடிய கர்த்தர் தான் எரிச்சல் பட ஆரம்பிப்பார். உண்மை அதுதான். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக காரியங்களை இன்றளவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய நிலைகளை பார்க்க பார்க்க கர்த்தராகிய தேவனுடைய மனம் பற்றி எறிய ஆரம்பிக்க அது உண்மை. அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் யாவரையும் சாத்தான் வஞ்சித்து தன்னுடைய வலையில இழுத்துக்கொண்டு போகக்கூடிய சாத்தானை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் கோபதாபமாய் பார்க்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி சோம்பேறியும் கர்த்தர் பார்க்கிறார். அப்படின்னா எப்படி எந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. சாத்தானுக்கு ஈக்குவலண்டாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இப்ப சாத்தானுக்கு போய் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நீங்க பேசி பாருங்களேன். இது கடைசி காலம் சாத்தானே, நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா குறைவுகளையும் பற்றி நீ நீக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையை சாத்தான் எப்படி அலட்சியப்படுத்துவானோ அதே மாதிரி சோம்பேறியும் தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துவார். அதனாலதான் சாத்தானுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே ஆக்கினை சோம்பேறிக்கும் உண்டு. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்ல. இது ஒரு பெரிய சுமை. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் எந்த காரியங்களையும் பற்றி அக்கறையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கை, எவைகளையும் பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய தன்மையின் ஊடாக அவன் ஒரு நாளும் கடந்து போகவே மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியம். தூங்குகிறது அவனுடைய சந்தோஷமா இருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு அவன் நீக்கத்தின் ஊடாக போகவே மாட்டான். எத்தனை பேர் சத்தம் போட ஆரம்பித்தாலும் அவன் அந்த நித்திரை விட்டு எழாதிருக்கிறவனை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை உலகத்திற்கு அடிமையாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறவரை எத்தனை சத்தத்தை இங்கே போட்டு பாருங்க, கேட்கவே மாட்டான். எத்தனை எச்சரிப்பை இங்கே சொல்லி பாருங்க, அந்த எச்சரிப்பின் ஊடாக அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை அனுமதிக்கவே மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தர் அவனை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டினாலும் அந்த கைகளை பற்றி அவன் மெய்யாகவே திரும்பி கூட பார்க்காமல் அலட்சிய போக்கோடு கூட கடந்து போக ஆரம்பிக்கக்கூடிய தன்மை சோம்பேறியினுடைய தன்மை. அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், சோம்பல் என்கிற சுமையை விட்டு நீங்கள் நீங்குங்கள். இது நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம், ஓட வேண்டிய காலம், இயங்க வேண்டிய காலம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு நாள் கூட அவர் தூக்கத்தின் ஊடாக போகல. ஒரே ஒரு நாளில், அதாவது அந்த போட்டில் தான் ஆண்டவராகிய தேவன் படுத்து உறங்கினார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்க முடியுமே தவிர அவர் உறக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் எவ்வளவேனும் இடம் முடியாதவராய் இரவும் பகலும் உழைக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஏனென்றால் இளைப்பாறக்கூடிய காலம் இனி நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக இருக்கிறதுனால இது நீங்களும் நானும் ஓடி உழைக்க வேண்டிய காலம் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இவ்வளவு எச்சரிப்பான வார்த்தைகளை பற்றி பேசினாலும் இவைகளை பற்றி எவ்வளவேனும் அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக தன் மட்டிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை அதே மாதிரி நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷனுக்கும் பெயர் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை.
கர்த்தர் எத்தனை ஒரு ஆணித்தரமான ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை பற்றி பேசினாலும் அவைகளை பற்றி எவ்வளவேனும் மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வராது. எத்தனை கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தாலும் கர்த்தரை அவன் குற்றப்படுத்துவானே தவிர அவைகளுக்கு ஏற்ற மனம் மாற்றத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவைகள் எல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். கர்த்தருடைய கண்கள் அவனை பார்க்கும் பொழுது எரிச்சல் மூடக்கூடிய அளவிற்காக அவன் தன்னுடைய கிரியைகளினால் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை எரிச்சல் மூட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய அலட்சியமான போக்கு இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய மனதை சந்தோஷிப்பிக்கும் ஒரு மனுஷனாய் அல்ல, தேவனுடைய மனதை புண்படுத்தும் மனிதனாய், எரிச்சல் உண்டாக்கக்கூடியவனாய் நீயும் நானும் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அதில் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்ல பாருங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசக்கூடியவர்களுமாயும் இருப்பார்கள். தேவையான விஷயத்தை விட்டுட்டு இந்த சோம்பல் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுக்கு வேற வேலை ஒண்ணுமே இல்லை. ஆகவே அவன் தகுதி இல்லாத நிறைய விஷயங்களை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சார். ஆண்டவருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமாய் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கின்றார். எந்த ஊழியனையும் குறித்து குற்றப்படுத்துகிறது உன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் யூடியூப் அந்த சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரருடைய பேரை சொல்லியே பயங்கரமாக தாறுமாறான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. இவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய், அதில் என்ன வார்த்தையை பார்க்குறோம் பாருங்க. 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். இன்னைக்கு நம்ம வீடு வீடாக போக வேண்டாம், ஒரு யூடியூப்ல போட்டாலே போகிறோம், எல்லாமே வீடு வீடாக போயிடும். வீடு வீடாய் திரியக்கூடிய ஒரு மக்களாய் இருப்பார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, அலப்பக்கூடியவர்களாய் வீண் அலுவல் காரிகளாய் தகாத காரியங்களை பேசக்கூடியவர்களுமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது தகுதியே கிடையாது. எத்தனையோ பல வருஷ காலமாய் ஊழியம் பார்த்த ஒரு மனுஷன், அவனை பேசுறதுக்கு உனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவன் எத்தனை தியாகத்தின் ஊடாக, ஊழியத்தின் ஊடாக கடந்து வந்தான் பாருங்க. எத்தனை விதமான காரியங்களை ஆண்டவராக தேவனுக்கு விட்டு கொடுத்து இந்த ஊழியத்தின் பணியிலே கடந்து போக ஆரம்பித்தார். ஆனால் இவர்களோ தங்களுக்கு தெரியாத அநேக விதமான காரியங்களை அலப்பக்கூடிய ஒரு மக்களாய், தாங்கள் அனுபவியாத அநேக விதமான காரியங்களை, தகாத காரியங்களை பேசக்கூடிய ஒரு மக்களாய் மட்டுமல்லாமல் வீண் அலுவல்காரர்களாக, அவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு விதமான காரியங்களையும் பற்றி அவர்கள் தங்கள் வாய்க்கு வந்தபடியே பேசக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போறாங்க. இவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தா, சோம்பலினால் தங்கள் நிலைகளை ஆண்டவராக தேவனை விட்டு வேறு பிரிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் சோம்பேறியா இருந்துட்டான்னா அவன் கர்த்தராகிய தேவனுக்கு என்கிற கிரியை செய்ய மாட்டான். அவன் சாத்தானுக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படி அவன் தீவிரமாய் கடந்து போவானே தவிர தேவனுடைய மனதை அவன் மெய்யாகவே நேசிக்க மனமற்றவனாய், தேவனுக்கு இன்னும் அருவருப்பை, ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை தூண்டக்கூடியவனாய் விளங்குவானே தவிர ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ இந்த சோம்பல் உள்ளவன் ஒரு நாளும் முயற்சியின் ஊடாக கடந்து போக மாட்டான். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் யூடியூப் சேனலில் ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் வர வேண்டும் என்பதற்காக நிறைய ஊழியக்காரனுடைய காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமான ஒரு வார்த்தை இவ்விதமாய் பேசியிருக்கின்றார். அவன் நின்றாலும் அவன் விழுந்தாலும் தன் எஜமானுக்கு அவன் கணக்கு சொல்லிக்கணும். அவனை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார்? உன் கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அவனை குறித்து, அவன் செய்யக்கூடிய குற்றங்களையும் அவன் செய்யக்கூடிய தவறான காரியங்களையும் குறித்து விமர்சனம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நான் உன்னுடைய கரங்களிலே கொடுத்தேனா என்று கர்த்தராகிய தேவன் கேட்பார். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவன் ஒரு நாள் போய் நிற்பான். அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நியாய தீர்ப்பின் நாளிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்பா அதுக்குரிய எல்லா விதமான பதில்களையும் அவனே ஆண்டவருக்கு முன்னால பேசிக்கிறவன். அவைகளுக்கு முன்பதாக, நீ காலங்களுக்கு முன்பதாக தீர்ப்பிடக்கூடிய அந்த சத்துவத்தையும் அதிகாரத்தையும் தந்தது யார்? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வீணாக காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையற்ற சண்டைகள், வம்பு வழக்குகள், சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்க்க முடியும். தேவையற்ற காரியங்களை பற்றி பேசக்கூடிய நிறைய பேருடைய நிலைகளை பார்க்க முடியும். தேவையற்ற சூழ்நிலைகளை பற்றி, தேவையற்ற அநேக விதமான கருத்து வேறுபாடுகளை பற்றி, தேவையற்ற அநேக விதமான சிந்தனைகள் ஊடாக தேவையானது ஒன்னே ஒன்று தான். இந்த ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகாது இருக்கக்கூடிய நல்ல பங்கு ஒன்று தான் தேவையானது. ஆனால் இவைகளை விட்டு விட்டு தேவையில்லாத எல்லா விஷயங்களிலும் அலப்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
அவன் சபைக்குள்ள வந்தாலே ஒரு பெரிய ஒரு அலப்பதை உருவாக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஈர்த்து பேச முடியாத அளவுக்கு நிறைய பேர் அழுதுட்டே போயிடுவாங்க. அந்த நிலைகளை நோக்கி ஜனங்களை ஈர்த்துக்கொண்டு போகக்கூடிய நிறைய பேச்சில் நிறைய காரியங்களை பேசக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்கணும். இல்லாத காரியங்களை, பொல்லாத காரியங்களை, இட்டுக்கட்டி பேசக்கூடிய வார்த்தைகளை, அநேக விதமான குற்றமான காரியங்களை, குற்றம் சாட்டக்கூடிய முகாந்திரங்களை, இப்படி பல விதமான விஷயங்களை திருத்தி பேசக்கூடிய நிலைகள் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அவனுக்கு கத்துட்ட வேலை ஒண்ணுமே கிடையாது. இந்த வேலைகள் இல்லாமல் சோம்பல் உள்ளவனாய் இருக்கிறனால தான் அவனுடைய நிலைகள் இப்படியே மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, அலப்பக்கூடியவர்களாய், வீண் அலுவல்காரிகளாய், தகாத காரியங்களை பேசக்கூடியவர்களுமாய் இருப்பார்கள். நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தை தகுதியானதால் யோசிச்சு பார்த்து பேசுங்க. இந்த வார்த்தையை பேசுறதுக்கு என்ன தகுதி உண்டு? இதை நான் பேசக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் சரியா இருக்கிறேன்னா, நான் மற்றவனை குறித்து குற்றம் பேசுகிறதுக்கு முன்பதாக அந்த குற்றத்தை நான் செஞ்சுட்டேன்னா, நீ மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு முன்பதாக நீ உன்னையே குற்றம் தீர்க்கக்கூடியவனாய் விளங்குகிறாய். வசனத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தில் இந்த சோம்பல் என்கிற சுமை உன்னுடைய சுபாவங்களை எப்படியெல்லாம் சாத்தானுக்கு பிரியமுள்ளதாய் மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த காலத்தை நீங்களும் நானும் ஆசரிக்கணும். இந்த சோம்பல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை விட்டு சாத்தான் பிரியப்படக்கூடிய அநேக வழிகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சுமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் தேவனை நோக்கி துடுப்பை நான் மெய்யாகவே இயக்க ஆரம்பித்தால் கூட என்னுடைய படகு சாத்தானை நோக்கி கடந்து போகிறதை பார்க்க முடியும். காரணம், நான் சாத்தானுக்கு அடிமையாக என்றோ மாற்றப்பட்டு பகுதி கட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால எத்தனை தூரம் நான் முயற்சிகளின் ஊடாக கடந்து போனாலும் சாத்தானை விட்டு விடுபட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணம் சோம்பல். இந்த சோம்பலை விட்டு நீங்களும் நானும் விலக ஆரம்பித்து செய்ய வேண்டிய காரியங்களை அன்றன்றைக்கே செய்து முடியுங்கள். அதற்காக நீங்களும் நானும் கால தாமதம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு அணுகிற காலம் என்று சொன்னால் இன்றைக்கே அந்த காலத்தை நீங்கள் ஆசரிங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள் என்று சொன்னால் இன்றைக்கே அந்த ரட்சிப்பினுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. இனி நான் நாளைக்கு அதுக்குரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி காலத்தை நீங்களும் நானும் தாமதம் பண்ண ஆரம்பித்தால் சோம்பல் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், உன்னுடைய இலக்கையும் லட்சியத்தையும் விளக்கக்கூடியவனாய் நீயும் நானும் மாற்றப்பட ஆரம்பித்து விடுவோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. சோம்பலை பற்றி கர்த்தராகிய தேவன் பல விஷயங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தார். ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்யாதிருக்கக்கூடிய அலட்சியமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, தன்னை சீர்படுத்த முடியாத அநேக விதமான கிரிகள். மற்றவனை குற்றப்படுத்துவார், ஆனால் தன்னுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய வயலெல்லாம் காஞ்சூரிகளினால் நிறைந்ததாகவும் முள்ளுகளினாலும் அந்த கல் சுவரெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது, ஆண்டவராகிய தேவனால் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய, தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். என்னை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறாரா, அல்லது என்னை பார்க்கும் பொழுதே கர்த்தராகிய தேவனுடைய மனம் எரிச்சலின் ஊடாக கடந்து போகிறதா ஆராய்ஞ்சு பாருங்க. தேவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியம் எங்கெங்கே என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறது? எந்தெந்த சோம்பேறித்தனத்தினாலே நான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை புண்படுத்த ஆரம்பிக்கின்றேன்? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் என் நிலைகளை காத்துக்கொள்ள முடியும். கடைசியாக கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசித்தது மாதிரி சோம்பல் உள்ளவனுக்கு ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒரு பங்கும் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படியே வாயினால் அலப்பி தெரியக்கூடியவனாக, தகாத வார்த்தைகளை பேசக்கூடியவனாக, ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய அது வீண் அலுவல்காரனாக என்னுடைய வாழ்க்கை நிலைகளை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விடுகிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒன்றே ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பங்கின் ஊடாக நம்ம கடந்து போகணும்னு சொன்னாலே சோம்பலின் அப்பம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட வேண்டும். இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தை ஓட இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்காது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சோம்பல் நிறைந்த ஏதாகிலும் பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு நாம் மனம் திரும்பவும். நிச்சயமாக கர்த்தருடைய வருகை நாள் சீக்கிரமாக இருக்கிறதுனால அதற்குரிய ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக உங்களையே நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, சோம்பல் எங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது எத்தனை விதமான மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கினோம். கர்த்தருடைய காரியங்களை பற்றிதான அலட்சிய போக்கு, எங்களை சீர்படுத்த முடியாத ஒரு நிலை, மற்றவனுக்கு நாங்கள் போதனைகளை சொல்லுவோமே தவிர எங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு அனுபவம், தேவனாகிய கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டக்கூடிய அநேக விதமான சுபாவங்கள், வீண் அலுவல்காரனாக, அநேக விதமான இடங்களிலே தூஷித்து தெரியக்கூடியவனாக, அநேக விதமான தகாத வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளுக்கு காரணம் இந்த
சோம்பல் என்கிற சுமை என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் தெளிவாய் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திலே ஏதாவது ஒரு தன்மை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அந்த சோம்பலின் நிலைகளை விட்டு அவர்கள் நீக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாக இயங்கும் கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள நீர் கிருபைகளை தாரும். கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் காலம் சீக்கிரமாக இருக்கிறதுனால அந்த காலங்களுக்குள் காலங்களை ஆதாயப்படுத்தி காலங்களுக்குள் தங்கள் ஆயத்த நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் துரித கதியாக இயங்கச் செய்து அவனுடைய வருகை நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பழுதும் பிழையும் இல்லாத ஒரு மக்களாக காணப்பட்டு ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சோம்பல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எத்தனை பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதாக கர்த்தருடைய வேதம் நம்மோடு கூட தெளிவாய் பேசிற்றே. இந்த வசனங்களை கேட்ட நீங்களும் நானும் சோம்பலின் எல்லா விதமான தன்மைகளிலே நின்று நீங்கள் வேறுபடுத்தப்பட்டு இயங்க வேண்டிய இந்த காலத்தை நீங்கள் மெய்யாகவே பயன்படுத்தி சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகை நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான நாளாய் இருக்கும் என்கிறதில் ஐயம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, இந்த செய்தி மூலம் தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று விசுவாசித்து தேவனை துதிக்கிறோம். நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் உங்கள் ஓட்டத்தை துரிதப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.